இன்றைய எங்களுடைய கல்வி பயணத்தினுடைய 15வது அமர்வில் கலந்துரையாடப்பட இருக்கின்ற தலைப்பு பல்தர கற்பித்தல். சென்ற வாரம் உள்ளடங்க கல்வி சம்பந்தமான முன்வைப்பு நடைபெற்றது. அதனுடன் தொடர்பட்ட வகையிலே பல்தர கற்பித்தல், மல்டி கிரேட் டீச்சிங், இதனை சுருக்கமாக நாங்கள் எம்ஜி என்று சொல்லலாம். பல்தர கற்பித்தல் என்ற தலைப்பிலே நான் தற்பொழுது கலந்துரையாட இருக்கின்றேன். இதுவும் சமகாலத்தில் உள்ளடங்க கல்வி என்ற விடயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றதோ அதே போன்றுதான் இந்த பல்தர கற்பித்தல் என்பதும் மிக முக்கியமான ஒரு புதிய விடயமாக சமகாலத்தில் கருதப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் ஏற்கனவே கல்வி தொழில்நுட்பம் என்ற பாடத்திலே கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் உத்திகள், கற்பித்தல் முறைமைகள் என்ற 3 விடயங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கற்பித்தல் முறைகள், டீச்சிங் மெத்தட்ஸ், கற்பித்தல் உத்திகள், டீச்சிங் டெக்னிக்ஸ், கற்பித்தல் முறைமைகள், டீச்சிங் சிஸ்டம். 3 விடயங்களை கல்வி தொழில்நுட்பம் என்ற பாடத்தினூடாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த கற்பித்தல் முறைமைகள் என்ற தலைப்பிலே எங்களுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திற்கு அமைவாக 4 விடயங்கள் கருதப்பட்டிருக்கின்றது. முதலாவது பொது கற்பித்தல், இரண்டாவது குழு கற்பித்தல், அடுத்தது அணிமுறை கற்பித்தல், அடுத்தது பல்தர கற்பித்தல். இது 4ம் கற்பித்தல் முறைமைகள் என்ற பகுதிக்குள் அடக்கப்பட்டிருக்கின்றன. பொது கற்பித்தல் என்பது சாதாரணமாக வகுப்பறையில் அனைத்து மாணவர்களையும் ஒன்றாக வைத்து ஆசிரியர் கற்பிப்பது. சமகாலத்தில் எமது பாடசாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த பொது கற்பித்தல். இரண்டாவது குழு கற்பித்தல். பொது கற்பித்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே மாணவர்களை குழுக்களாக்கி பல்வேறு விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது குழு கற்பித்தல். இதுவும் உங்களுக்கு பரிச்சயமானது. அடுத்தது அணிமுறை கற்பித்தல். இந்த அணி என்பது ஆசிரியர் அணி. ஒரு குறிக்கப்பட்ட பாடத்தை பல்வேறு அலகுகளாக பிரித்து அந்த அலகுகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு அந்த பாடத்தை நடத்துவது. இதுவும் சமகாலத்திலே வேண்டப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாகும். உதாரணமாக விஞ்ஞான பாடத்திலே, சாதாரண வகுப்பை எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான பாடத்திலே பௌதிய, இரசாயனவியல், உயிரியல், பொறியியல் என்றெல்லாம் சில பிரிவுகள் இருக்கின்றது. ஒரு ஆசிரியர் அனைத்து துறைகளிலேயும் பூரணத்துவமான நிபுணத்துவம் பெற்றிருக்காத போது அந்த ஒவ்வொரு அலகிலையும் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு ஒரு குறிக்கப்பட்ட வகுப்பை ஒரு ஒழுங்கான நேர சூசியின் படி நடத்துவது. இதில் ஏராளமான அனுகூலங்கள் இருக்கின்றது. அது அணிமுறை கற்பித்தல். அடுத்தது பல்தர கற்பித்தல். பல்தர கற்பித்தல், அதைத்தான் நாங்கள் இன்றைய அமர்விலே கலந்துரையாட இருக்கின்றோம். இது ஒவ்வொன்றும் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், இவை ஒவ்வொன்றினுடைய அனுகூலங்கள் என்ன, பிரதிகூலங்கள் என்ன, மாணவர் சார்பாக இதில் கிடைக்கப்படுகின்ற நன்மைகள் என்ன என்றெல்லாம் அது ஒரு பெரிய பரப்பு. ஆனால் என்ற தலைப்புக்கு அமைவாக பல்தர கற்பித்தல் என்ற விடயத்தை மாத்திரம் நான் பேச இருக்கின்றேன். பல்தர கற்பித்தல், எம்ஜி, மல்டி கிரேட் டீச்சிங் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தரங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒரே நேரத்தில் ஒரே வகுப்பறையில் கற்பித்தல். ஒன்றுக்கு மேற்பட்ட தரங்கள், உதாரணமாக 6ஆம், 7ஆம், 8ஆம் 3 தரங்களையும் சேர்ந்து ஒரு ஆசிரியர் ஒரே நேரத்தில் பாடத்தை நடத்துவது பல்தர கற்பித்தல். அது 3 தரங்களாக இருக்கலாம், 2 தரங்களாக இருக்கலாம், 4 தரங்களாகவும் இருக்கலாம். 6ஆம், 7ஆம், 8ஆம், 9ஆம் தரங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒன்றாக வைத்து ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே ஒரு ஆசிரியர் வகுப்பை நடத்துவது பல்தர கற்பித்தல். மிக கவனமாக இருக்கணும். அங்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம், ஒரே இடம், ஒரு ஆசிரியர், தரங்கள் மாத்திரம் பல தரங்கள். அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். 4 முக்கியமான எண்ணக்கருக்கள் இதுக்குள்ளே அடக்கப்படுகின்றது. ஒரு ஆசிரியர், ஒரு குறிக்கப்பட்ட நேரம், ஒரு குறிக்கப்பட்ட இடம், தரங்கள் மாத்திரம் பல. ரைட்?
அதுதான் பல்தர கற்பித்தல் என்று அழைக்கப்படும். உதாரணமாக 3ஆம் பாடம் அல்லது 5ஆம் பாடம் எவ்வாறாயிருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட பாட வேளையில் ஒரு ஆசிரியர் பலதரங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் வைத்து கற்பிப்பது. இங்கு வகுப்பறை சூழல் ஒன்று பல்வேறு தரங்களில் உள்ள மாணவர்களை கற்பித்தல். வகுப்பறை சூழல், இந்த வகுப்பறை சூழல் என்பது இணைந்த வகுப்பா இருக்கலாம், பிரித்த வகுப்பா இருக்கலாம். இணைந்த வகுப்பு என்றால் ஒரு மண்டபத்திலே அல்லது ஒரு வகுப்பறையிலே அனைத்து மாணவர்களையும் ஒன்றாக்கி வைத்து கற்பிப்பது இணைந்த வகுப்பு. பிரித்த வகுப்பு என்றால் சிறிய சிறிய கிளாஸ் ரூமாக இருந்தால் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற நேரத்தில் எல்லா மாணவர்களையும் ஒன்றாக சேர்க்க முடியாது. 3 கிளாஸ் ரூமிலே 3 வகுப்பறையிலே மாணவர்கள் இருப்பார்கள். ஆசிரியர் 3 இடங்களும் சென்று கற்பித்தலை நடத்தலாம். அது நிலைமையை பொறுத்து, பாடசாலையினுடைய வசதியை பொறுத்து ஏற்பாடு செய்து கொள்ளலாம். சில வேளை வகுப்பறை வசதி இல்லாத நேரத்தில், மண்டப வசதிகள் இல்லாத நேரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே கூட நாங்கள் அனைத்து மாணவர்களையும் கொண்டு போய் இந்த பல்தர கற்பித்தலை நடத்த வேண்டும். ஆகவே பல்தர கற்பித்தல் என்ற எண்ணக்கருவை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் இங்கே 4 அம்சங்கள் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் பல்தரங்கள் ஒன்றிணைத்து, இந்த 4 விஷயங்களும் இங்கே வரணும். இதனுடைய பிரதானமான நோக்கம் ஒரே வகுப்பறையில் உள்ள பல தரங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பல உத்திகளையும் அணுகுமுறைகளையும் கையாண்டு ஆசிரியர் கற்பித்தல். சுயகற்றல், குழுக்கற்றல் இங்கே முக்கியமானவை. இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் யோசிப்பீர்கள், ஒரு வகுப்பை நடைமுறைப்படுத்துவதே சாத்தியமில்லை, நேரம் போதாது, வகுப்பறை முகாமைத்துவம் போடுவதிலே சிக்கல் இருக்கின்றது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். அவ்வாறான நிலையிலே பல்தர கற்பித்தலை எவ்வாறு நடத்துவது என்று யோசிப்பீங்கள். இங்க உள்ள மிக உத்தி சுயகற்றல், குழுக்கற்றல். ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக இருப்பாரே தவிர மாணவர்களை சுயகற்றலுக்கு தூண்டுவது அல்லது குழுக்களாக்கி வேலையை கொடுப்பது என்பதுதான் இதனுடைய முக்கியமான அணுகுமுறையாக அல்லது உத்தியாக அமைகின்றது. இதுக்கு நான் பின்னுக்கு உதாரணங்களை காட்டித்தரலாம், இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று. பொதுவாக பல்தர கற்பித்தலில் மிக முக்கிய 4 விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். வகுப்பறை அமைப்பு. வகுப்பறை அமைப்பு என்பது ஒரே வகுப்பறைக்குள் அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணலாம், அல்லது 3 வெவ்வேறு வகுப்பறையில் பக்கத்தில் பக்கத்தில் ஆசிரியர் ஏற்பாடு பண்ணலாம், அல்லது ஒரு மண்டபத்துக்குள்ளே அனைத்து மாணவர்களையும் எடுத்துச் செல்லலாம், அல்லது ஒரு மரநிலை கீழே கூட ஏற்பாடு செய்யலாம். மாணவர்களை ஒருங்கிணைத்தல். மாணவர்களை ஒருங்கிணைத்தல் என்பது பல்வேறு தரங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒருங்கிணைத்தல். அவர்கள் வயதில் வேறுபட்டவர்களாக இருப்பார்கள், தகமையில் வேறுபட்டவராக இருப்பார்கள். இது மிக முக்கியமான அம்சம். குறிப்பாக ஒரே வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களாக இருந்தால், ஒரே தரங்களைச் சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் பெரும்பாலும் ஒரே வயதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவங்களுடைய தகமைகள் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தரங்களைச் சேர்ந்த மாணவர்களை நாங்கள் இணைக்கின்ற வேளையிலே நிச்சயமாக அவர்கள் வயது வேறுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். 20 வயசுக்கு மூத்தவராக இருக்கலாம். தரங்கள் பல்வகமை கொண்ட தரங்களைச் சேர்ந்தவராக இருப்பார்கள். ஆகவேதான் அவர்களை நாங்கள் ஒருங்கிணைக்கின்றோம். அடுத்தது கற்றல் வளங்களை பயன்படுத்துதல், அதாவது கற்பித்த துணை சாதனங்கள் இங்கே முக்கியமானவை. ஏனென்றால் பல்வேறு தரங்களை கொண்ட பல்வேறு ஆற்றல் கொண்ட மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கின்றார்கள். பல்வகைமையைச் சேர்ந்த மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கின்றபடியால் முக்கியமாக எங்களால் பயன்படுத்தக்கூடிய கற்றல் வளங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாடத்தை திட்டமிடல். பாடத்தை திட்டமிடல் என்பது சாதாரண வகுப்பறைக்கு திட்டமிடுவது போன்று திட்டமிடக்கூடாது. இதுக்கு விசேடமான அறிவு, விசேடமான உத்தி, விசேடமான அணுகுமுறை ஆசிரியருக்கு தேவை. இந்த 4 விடயங்களும் பல்தர கற்பித்தல் நடத்தும் பொழுது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக அமைகின்றன. ஆசிரியரின் கடமைகள். பல்தர கற்பித்தல் நடத்துகிற நேரத்தில் ஆசிரியருடைய கடமைகள். தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ மாணவர்களை கற்கக்கூடிய கவிநிலை ஏற்படுது. கவிநிலை என்பது கிளைமேட். அதாவது நாங்கள் சூழல் என்று சொல்ற வசனத்தை இன்னும் மெருகுமூட்டி சொல்றோம்னா கவிநிலை.
தனியாகவோ அல்லது குழுவாகவோ மாணவர் கற்கக்கூடிய கவிநிலையை ஏற்பாடு செய்தல். ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் பல்தர கற்பித்தல் வகுப்பை நடத்தி வார நேரத்தில் மாணவர்கள் சுயகற்றல் செய்வதற்கும் குழுவாக தொழிற்படுவதற்கும் பழகிக் கொள்வார்கள். அதை பழகி எடுப்பது, அவர்களுக்கு பயிற்சியை அதில் கொடுப்பது ஆசிரியருடைய முக்கியமான கடமையாக இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களையும் கற்றலின்பால் ஈடுபடுத்துதல். அனைத்து மாணவர்களையும் நாங்கள் கற்றலின்பால் ஈடுபடுத்தணும். சுயகற்றலாக இருக்கலாம், குழு கற்றலாக இருக்கலாம். அந்த நேரத்திலே நாங்கள் மாணவர்களை கற்றலின்பால் ஈடுபடுத்தணும். மாணவருடைய நேரம் வீணாகாமல் நடைமுறைப்படுத்தல். பல்வேறு தரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், பல்வேறு தராதரமுடைய மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய நேரம் வீணடிக்கப்படாமல் மிக கவனமாக ஆசிரியர் திட்டமிடப்பட வேண்டும். மாணவருடைய வயது, ஆற்றல், முதிர்ச்சி வேறுபாடுக்கேற்ப கற்பித்தல். ஏற்கனவே நான் சொன்னது போன்று அவருடைய வயது, ஆற்றல், முதிர்ச்சி எல்லாம் வேறுபட்டதாக இருக்கும். அதுக்கேற்ற நிலையில ஆசிரியர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான வகைபாகத்தை எடுத்து கற்பிக்க வேண்டியவராக இருக்கின்றார். மிகவும் கடுமையானது, திட்டமிட்டால் மிகவும் இலகுவானது. அதை நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். பல்தர கற்பித்தலானது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு, கற்றல் கற்பித்த உபகரண தயாரிப்பு, திட்டமிடல், ஒழுங்கமைத்தல் போன்றவற்றுடன் தொடர்படுகின்றது. பல்தர கற்பித்தலானது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு. கற்றல் கற்பித்தல் செயற்பாடு ஒன்றுக்கு மேற்பட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாடு வகுப்பறையில் நடைபெறலாம். உபகரண தயாரிப்பு கூட வச்சிருக்கலாம். ஒரு வகுப்பறையிலே பல்தர கற்பித்தலே ஒரு ஆசிரியருக்கு தேவையான அல்லது ஒரு குறிக்கப்பட்ட வகுப்புக்கு தேவையான உபகரணங்களை கூட குழுக்களாக பிரித்து தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம். அடுத்தது திட்டமிடல். ஆசிரியர் பாடத்தை பொருத்தமான முறையில் திட்டமிடல். அடுத்தது வகுப்பறையிலே ஒழுங்கமைத்தல் போன்ற விடயங்களுடன் தொடர்பட்டதாக இருக்கின்றது. பல்தர கற்பித்தலுக்கான அவசியம். பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை, அவர்கள் கற்கும் பாடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் எண்ணிக்கை அமைந்திருக்க வேண்டியது அவசியமாக. உங்களுக்கு காடர் என்று சொல்லப்படுறது. மாணவருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் பொழுது ஆசிரியருடைய எண்ணிக்கை அங்கு இருக்கும். மாணவர் ஆசிரியருக்கு இடையே உள்ள வீதமானது ஒரு குறிக்கப்பட்ட வீதம், அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வீதங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பாடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். இது சாதாரணமான நிலைமை. இதை நாங்கள் ஆசிரியர் நிரம்பல் என்று சொல்லுகின்றோம். ஆயினும் பல்வேறு காரணிகளால் வகுப்பறை ஒன்றில் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஆசிரியருடைய எண்ணிக்கையும் சடுதியாக மாற்றத்துக்குள்ளாகும் போது ஆசிரியர் நிரம்பல் சீராக அமைந்திருக்கும் என எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், பாடசாலை அமைப்பு முறைகளிலே 1AB ஸ்கூல், 1C, டைப் 2, டைப் 3 என்று 4 வகையான பாடசாலைகள் இருக்கின்றது. இன்னொரு வகையில் தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலை என்று இன்னொரு அடிப்படையிலே நாங்கள் அதை வேறுபடுத்தலாம். ஒவ்வொரு பாடசாலைகளிலும், அதாவது 1AB, 1C, டைப் 2, டைப் 3 4 வகையாக இருக்கட்டும், அல்லது தேசிய பாடசாலை அல்லது மாகாண பாடசாலையாக இருக்கட்டும், பாடசாலைக்கு பாடசாலை ஆசிரியர் மாணவர்களுடைய வீதம் வேறுபட்டதாக இருக்கும். உண்மையாக கல்வியாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற வீதம். ஆனால் சில வேளை 40 ஆசிரியருக்கு 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலைமையும் காணப்படுகின்றது. சில வேளை 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலையும் சில பாடசாலை காணப்படுது. ஆகவே இந்த ஆசிரியர் மாணவர் வீதமானது நமது நாட்டில் ஒரு சீரான ஒழுங்கமைப்பில் இல்லை. ஆனால் மாணவருடைய எண்ணிக்கை, ஆசிரியருடைய எண்ணிக்கை சடுதியாக மாற்றத்துக்குள்ளாகும் பொழுது அவர்களுக்கு பாடசாலைக்கு ஒதுக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சடுதியாக ஒரே நேரத்தில் 10 பேர் மருத்துவ விடுமுறையில் இருப்பார்கள். பெண்களாக அதிகமான ஆசிரியர்கள் இலங்கையிலே பெண்களாக இருக்கின்றார்கள். மகப்பேற்றுக்காக அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு குறிக்கப்பட்ட பாடசாலையிலே விடுமுறை எடுக்கின்ற வேளையிலே, நீண்டகால விடுமுறை எடுக்கிற நேரத்திலே இந்த ஆசிரியர் நிரம்பலிலே சடுதியான ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். அப்பொழுது பாடசாலையிலே வகுப்பறையை முகாமை செய்வதிலே அதிபருக்கு மிக கஷ்டமான நிலை காணப்படுகின்றது. அல்லது சில பாடசாலைகளிலே இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற வேளையிலே அல்லது கலாச்சார பின்னணிகள் ஏற்படுகின்ற நேரத்திலே, அதை நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகின்றோம், இந்த ஆசிரியர் நிரம்பலானது சீரான முறையில் இருக்காது. ஆசிரியர் நிரம்பல் என்பது மாணவருடைய தேவைக்கு ஏற்ப
மாணவருடைய தேவைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் அங்கே நியமிக்கப்படுவது, மாணவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது, அதை நாங்கள் நிரம்பல் என்று சொல்கின்றோம். இந்த ஆசிரியர் நிரம்பல் சடுதியாக மாற்றம் அடையும் பொழுது எதிர்பார்க்கப்பட இல்லை, திடீரெண்டாப்ப மாறிட்டு ஆசிரியர் நிறைய பேர் விடுமுறை எடுத்து விட்டார்கள், ஆசிரியர் நிறைய பேர் மருத்துவ விடுமுறையில் நிற்கிறார்கள், ஆசிரியர் நிறைய பேர் புலமை பரிசில் அல்லது உயர்கல்விக்காக லீவ் எடுத்து நிற்கிறார்கள். அது சடுதியாக. ஆகவே இந்த ஆசிரியர் நிரம்பல் ஒரு தளம்பல் நிலையை அடைந்துவிடும். இத்தகைய நிலைமைகளில் பல்தர கற்பித்தல் தான் ஒரே ஒரு அணுகுமுறையாக, உபாயமாக கருதப்படுகின்றது. ஆகவே பல்தர கற்பித்தல் ஏன் அவசியம் என்ற வினா எழும்பொழுது, ஆசிரியர் நிரம்பலில் மாற்றம் ஏற்படும் பொழுது இந்த பல்தர கற்பித்தல் அவசியமானது என்ற விடயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும். சடுதியாக பாடசாலையிலே ஆசிரியரில் எண்ணிக்கை குறையும் பொழுது, சடுதியாக மாணவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது, ஒரே ஒரு உத்தி, ஒரே ஒரு உபாயம், அதிபர் பல்தர கற்பித்தலை மேற்கொண்டு நடத்த வேண்டும். கல்வி அதிகாரியிடமோ அல்லது மாகாண அமைச்சிடமோ அல்லது கல்வி அமைச்சோடு போய் உடனடியாக மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அல்லது நிறைய பேர் ஆசிரியர் விடுமுறை எடுத்து விட்டார்கள், இன்னும் ஆசிரியர் தாங்க என்று சொல்லி கேட்க முடியாது. ஆகவே அதிபருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உபாயம் பல்தர கற்பித்தல்ல நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்களை கொண்டு வகுப்பறையை நடத்துவது. ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் நிச்சயமாக பல்தர கற்பித்தல் சம்பந்தமான அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும், எந்த பாடசாலையிலும், எந்த சூழலிலும் பல்தர கற்பித்தல் நடத்த வேண்டிய தேவை ஏற்படலாம். உதாரணமாக ஆசிரியர் நிரம்பலை பார்த்தால், கல்வி அமைச்சின் 2019 ஆண்டின் தொகை மதிப்பின் அடிப்படையில் இலங்கையில் 10,175 பாடசாலைகள் உள்ளன. 2019 ஆண்டு தான் சென்சஸ், இறுதியாக வந்த சென்சஸ். அதன் அடிப்படையிலே 10,175 பாடசாலைகள் உள்ளன. இதிலே நீங்க பார்த்தா தெரியும், நான் நேரத்தை கருத்தில் எடுத்து அதெல்லாம் இங்கே அந்த கருத்தில் கொள்ளவில்லை. நீங்கள் ஸ்கூல் சென்சஸ் 2019 என்று சொல்லி மினிஸ்ட்ரி கல்வி அமைச்சினுடைய வெப்சைட்டுக்கு போய் ஸ்கூல் சென்சஸ் 2019 என்ற டவுன்லோட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த சென்சஸ் அப்படியே அந்த புத்தகத்தை எடுக்கலாம். அதிலே மாணவர் ஆசிரியர் வீதம் பாடசாலைக்கு பாடசாலை எப்படி இருக்குது, 1AB எப்படி இருக்குது, 1C எப்படி இருக்குது, டைப் 2 இருக்குது, தேசிய பாடசாலையில் எத்தனை இருக்குது போன்ற விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம், 50லும் குறைவான மொத்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகள் 1480 நம்ம நாட்டில் இருக்கு. அங்க மாணவருடைய எண்ணிக்கை 50லும் குறைவு. அது கூடுதலான ஆரம்ப பாடசாலையாக இருக்கும். அங்க 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்கள் இருப்பார்கள். அப்போ 1 தொடக்கம் 5 வரையான தரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. மொத்த மாணவருடைய எண்ணிக்கை 50 இருக்கிறபடியால் ஒவ்வொரு வகுப்பிலையும் 10 பேர் சராசரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் 2 பேர் 3 பேர் இருக்கலாம், இன்னொரு வகுப்புல கூட இருக்கலாம். இவ்வாறான நேரத்தில் 50 பேருக்கு அரசாங்கம் கல்வி அமைச்சு ஆசிரியருடைய எண்ணிக்கை எத்தனையை வழங்குவது? ஒரு அதிபர் இருப்பார், இன்னொரு ஆசிரியரை தான் கொடுக்க முடியும். இப்போ பாடங்கள் பல்வேறு விதமான பாடங்கள் இருக்கும், பல்வேறு விதமான தரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இருப்பார்கள். அவ்வாறான நேரத்தில் அவங்களுடைய நிரம்பல் பொருத்தமானதாக அமையாது. அந்த நேரத்திலே அதிபர், கல்வி சிந்தனை உள்ள அதிபர், பலதர கற்பித்தல் சம்பந்தமான தெளிவுள்ள அதிபர் பலதர கற்பித்தலை நடத்துமாறு ஏனைய ஆசிரியர்களை வேண்டலாம். ஆகவே இந்த அதிபருக்கும் ஆசிரியருக்கும் பலதர கற்பித்தல் மிக அவசியமாக அமைகின்றது. இப்பாடசாலைகளில் அதிபர் உட்பட ஒரு அல்லது 2 ஆசிரியர்களை நியமனம் பெற்றிருப்பார். இந்த 50லும் குறைவான 1480 பாடசாலை இலங்கையில் இருக்கின்ற, இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று பாருங்க. இந்த பாடசாலைகள் அதிகமாக கஷ்ட பிரதேசங்களாக இருக்கும், மலை பிரதேசங்களாக இருக்கும், அல்லது தூர பிரதேசங்களாக இருக்கும். 1480 சுமார் 1500 பாடசாலை 50 மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகள் இலங்கையில் இருக்கு. ஆகவே இப்பாடசாலைகளை அதிபர் உட்பட ஒரு அல்லது 2 ஆசிரியர் நியமனம் பெற்றிருப்பர். ஆயினும் பல்வேறு தரங்களில் மாணவர்கள் இருப்பார்கள். இத்தகைய நிலைமைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பல்தர கற்பித்தல் அணுகுமுறையே மிக பொருத்தமானதாகும் என்ற விடயம்.
இதற்கு மேலதிகமாக பின்வரும் காரணிகளால் நிரந்தரமாகவோ அல்லது காலத்திற்கு காலமோ பாடசாலையில் பங்கேற்கும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஆசிரியருடைய வரவும் மாறுபட்டதாக காணப்படும். இந்த பின்வரும் சொல்ல போற காரணிகளால மாணவருடைய எண்ணிக்கையும் ஆசிரியருடைய எண்ணிக்கையும் திடீர் என்று மாறுவதற்கு, அதாவது கூடுவதற்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. கலாசார காரணிகள், போக்குவரத்து இடர்பாடுகள், இயற்கை அனர்த்தங்கள், பாடசாலைகளில் வகுப்பறைகளின் எண்ணிக்கையில் பற்றாக்குறை, கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் ஆசிரியர்கள் விரும்பாமை, ஒரே நாளில் அதிகமான ஆசிரியர்கள் லீவ் எடுத்தல், ஒரே பாடசாலையில் ஆசிரியர்கள் பலர் மகப்பேற்று விடுமுறையில் நிற்றல், கல்வி தொடர்பான பெற்றோரின் எதிரான மனப்பாங்கு, மாணவர்கள் சுயதொழிலில் ஈடுபடுத்தப்பட. இந்த காரணங்களாலும் குறிக்கப்பட்ட பாடசாலைகளிலே மாணவருடைய எண்ணிக்கை சடுதியாக வீழ்ச்சி காண்பதற்கும் ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கும் அல்லது மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்து ஆசிரியருடைய எண்ணிக்கை குறைவடைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. கலாசார காரணிகள் என்று சொல்லப்படுவது, இப்போ உதாரணமாக இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில படுவாங்கரை பாடசாலைகளிலே நாகாடு என்று சொல்லப்படுகின்ற நாகதம்பிரானுக்குரிய வழிபாடுகள் அல்லது கண்ணகை அம்மன் சடங்கு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுற நேரத்திலே மாணவர்கள் பாடசாலைக்கு போக மாட்டார்கள். ஒரு வாரம் அல்லது 2-3 நாட்கள் பாடசாலைக்கு போக மாட்டார்கள். ஆசிரியர்கள் போக மாட்டார்கள். ஆகவே பல்தர கற்பித்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்படுகின்றது. அல்லது வெள்ளாமை வெட்டு, வயல் பிரதேசங்களை கொண்ட பாடசாலைகளில் வெள்ளாமை வெட்டு நடக்குமாக இருந்தால் மாணவர்கள் நிறைய பேர் பாடசாலைக்கு போக மாட்டார்கள். ஆசிரியர் லீவ் எடுத்து விடுவார்கள். அப்போ ஆசிரியர் நிரம்பல்ல சடுதியாக மாற்றம் ஏற்படும் பொழுது பல்தர கற்பித்தல், போக்குவரத்து இடர்பாடுகள், சில மாணவர்கள் தொடர்ச்சியாக வாகன வசதி, பஸ் வசதி இல்லாத காரணத்தால் பாடசாலைக்கு நடந்து தான் போகிறார்கள். அப்போ போக்குவரத்து இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், சடலியாக விடுமுறை எடுத்து விடுவார்கள். ஆசிரியர் விடுமுறை எடுத்து விடுவார்கள். அப்போ அதிபர் சொல்ல இயலாது, இன்றைக்கு கன பேர் ஆசிரியர்கள் வர இல்லை, அதனால பாடசாலையை நேரத்துக்கு முடிப்போம் என்று சொல்ல முடியாது. அதிபர் என்ன செய்யணும் என்றால் பலதர கற்பித்தலை நடத்த வேண்டும். இயற்கை அனர்த்தங்கள், இப்போ இலங்கை நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு காணப்படுகின்றது. அதிகமான மழை சில மாவட்டங்களில் இருக்கும், சில மாவட்டங்களில் அதிக வெயில் இருக்கும். அப்போ அவ்வாறு வேறுபாடுகள் காணப்படுகின்ற நேரத்தில் மாணவருடைய எண்ணிக்கை ஆசிரியருடைய எண்ணிக்கையில் ஆசிரியர் எதிர்பாராத வீழ்ச்சிகள் அல்லது ஏற்றங்கள் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கஷ்டப்பிரதேச பாடசாலைகள் ஆசிரியர்கள் விரும்பாமை, அதிகமாக கஷ்டப்பிரதேசத்தில் கற்பிப்பதற்கு அதிகமான ஆட்கள் விரும்புவதில்லை. செல்வாக்குகளை பயன்படுத்தி அல்லது அரசியல் நிலைமைகளை பயன்படுத்தி விடுமுறை மாற்றம் எடுத்து விட்டு போகிறார்கள், தற்காலிக மாற்றம் எடுக்கிறார்கள், பிறகு நிரந்தரமாக மாறிவிடுகின்றார்கள். ஆகவே அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அப்போ பாடம் நடத்துவதிலே ஒரு கஷ்டமான நிலை காணப்படுகின்றது. ஒரே நாளில் அதிகமானோர் லீவ் எடுத்தல், நேரத்துக்கு நேரம் ஆசிரியருக்குள்ளே பேசி லீவ் எடுப்பதில்லை. சடுதியாக ஒரு ஆசிரியர் தன் வீட்டிலே ஒரு மேலதிகமான வேலை ஏற்படும் பொழுது, தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது சடுதியாக அவர் தன்னை மட்டும் யோசித்து லீவ் எடுப்பார். ஆனால் அதே பாடசாலையில் இதே மாதிரி அதிபர் பார்த்தாரண்டா 22 பேர் 30 பேர் லீவ் எடுத்து விடுவார்கள். ஆனால் அவங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொள்வதில்லை, சடுதியாக அவர்கள் லீவ் எடுத்து விடுவார்கள். ஆகவே அவ்வாறான நேரத்தில் வகுப்பறையை நடத்துவதிலே பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அதுக்கு மருந்து பலதர கற்பித்தல் தான். ஒரே பாடசாலையில் ஆசிரியர்கள் மகப்பேற்று விடுமுறையில் நிற்றல். அதிகமாக இலங்கையிலே தற்பொழுது சுமார் 2 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதிலே பெரும்பான்மையானார்கள், இந்த சென்சஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை பெண் ஆசிரியர்கள் எத்தனை ஆண் ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறியலாம். அதிகமாக பெண் ஆசிரியர்கள். அப்போ மகப்பேற்று விடுமுறையிலே அவர்கள் அதிகமாக இருப்பார்கள், நீண்டகால லீவு விடுமுறை. ஆகவே அந்த நேரத்திலே அவர்கள் பல்தர கற்பித்தல் தான் நடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். கல்வி தொடர்பான பெற்றாரின் எதிரான மனப்பாங்கு, இப்போ கல்விக்கு பாடசாலைக்கு சென்று படிப்பதாக இருந்தால் 13 வருஷம் உழைக்க முடியாது, நீண்ட காலம், அதுக்கு அதிக பணம் வேணும். பிள்ளைகள் சுயதொழிலுக்கு போனால் வெள்ளாமை விட்டு நடக்கிற நேரத்தில் அல்லது மீன் பிடிக்காக பிள்ளைகளை பெற்றோருடன் தந்தையுடன் அனுப்பி விடுவார்கள். ஆகவே சடன்லியாக பாடசாலையிலே மாணவருடைய எண்ணிக்கை குறைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு சடுதியாக தொடர்ச்சியாக குறையுமாக இருந்தால் கல்வி நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் அவர்கள் ஆசிரியர் பல பேரை அதிகரிப்பு, ஆசிரியர்கள் மேலதிகமாக உள்ளார்கள் என்று இடமாற்றம் பெற்று விடுவார், இடமாற்றத்துக்கு செய்து விடுவார்கள். ஆகவே அதிபர் பாடசாலையிலே பாடத்தை நடத்துவதற்கு ஒரு கஷ்டமான சூழல் காணப்படுகின்றது.
அவர் பல்தர கற்பித்தலை தான் நடத்த வேண்டும். மாணவர்கள் சுயதொழில் ஈடுபாடு. மாணவர்கள் தொடர்ச்சியாக வகுப்பறைக்கு பாடசாலைக்கு போக மாட்டார்கள். சுயதொழில் ஈடுபாடு, உடனடியாக உழைக்க வேண்டும், அல்லது பெற்றோர்களே அதற்கு ஊக்குவிப்பு செய்வார்கள். சுயதொழிலில் அவர்கள் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தால அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாடசாலைக்கு போக மாட்டார்கள். ஆகவே சடுதியாக ஆசிரியர்கள் மாணவர்கள் எண்ணிக்கையில மாற்றம் வார நேரத்தில் கல்வி அமைச்சாலோ மாகாண அமைச்சாலோ வலய கல்வி பணிப்பாளராலோ எதுவும் செய்ய முடியாது. ஆசிரியர் தான் வகுப்பறைகளை நடத்துவதற்கு பல்தர கற்பித்தலை நடத்த வேண்டிய கட்டாயமான நிலைக்கு இருக்கின்றார். பல்தர கற்பித்தலில் ஈடுபடும் ஆசிரியருக்கு வேண்டிய திறன்கள். முதலாவது கலைத்திட்ட இயல்பாக்கம். கலைத்திட்டம் என்றது பாடசாலையிலே நடைபெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளும் கலைத்திட்டம் என்று சொல்லப்படுகின்றது. இது 2 வகைப்படும்: பாடவிதானம், இணைப்பாட விதானம். வகுப்பறையிலே நடைபெறுகின்ற செயற்பாடுகள் பாடவிதானம், வகுப்பறைக்கு வெளியிலே நடைபெறுகின்ற செயற்பாடுகள் இணைப்பாட விதானம் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப கலைத்திட்டம் சாதாரண வகுப்பறையை நடத்துவது போன்று நடத்த முடியாது இந்த பல்தர கற்பித்தலுக்கு. இயல்பாக்கம் செய்கிறென்றால் நம்ம இலகுவாக நமக்கு பேச்சு வழக்கில் சொல்லி பழக்கமான சொல் அட்ஜஸ்ட் பண்றது. பல்வேறு விதமான தரங்களை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறபடியால் எந்த வகுப்புக்குரிய சிலபஸை நாங்கள் எடுக்கிறது என்றதிலே ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப ஆசிரியர் தான் இந்த நேரத்திலே முடிவெடுக்க வேண்டியவராக இருக்கின்றார். 3 தரங்களுக்கும் சேர்ந்த, உதாரணமாக கணித பாட ஆசிரியராக இருந்தால் கணித பாட 3 தரங்களுக்கும் சேர்ந்த ஒரு பொருத்தமான ஒரு அலகை, ஒரு எண்ணக்கருவை தெரிவு செய்துதான் அவர் வகுப்பறையை நடத்த வேண்டும். 6ஆம் ஆண்டு இருக்கு, 7ஆம் ஆண்டு இருக்கு, 8ஆம் ஆண்டு இருக்கு. ஆகவே இயல்பாக்கம் செய்யணும். யாருமே பல்தர கற்பித்தல் நடத்துற நேரத்தில் ஏன் இந்த பாடம் படிப்பிக்கிறாய், ஏன் இந்த பாடம் படிப்பிக்கல என்று கேட்க முடியாது. இதில் தீர்மானம் எடுக்கின்ற ஒரே ஒரு நபர் பல்தர கற்பித்தலை நடத்துகின்ற அந்த ஆசிரியர் தான். ஆசிரியர் நேரம் வீணாகாத மாதிரியும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் பொருத்தமான ஒரு பாட அலகு அல்லது ஒரு பொருத்தமான எண்ணக்கருவை, ஒரு தேர்ச்சியை தெரிவு செய்து வகுப்பறையை நடத்த வேண்டும். அதுதான் கலைத்திட்ட இயல்பாக்கம். அடுத்தது வளங்களை விருத்தி செய்தல். இவ்வாறான பல்தர கற்பித்தல் நடத்துவதற்கு ஏற்ற வகையில அவர் கற்பித்த துணை சாதனங்களை தயாரித்து கொள்ள வேண்டும், ஏற்கனவே தயாரித்து கொள்ள வேண்டும். ஒரு சிறந்த ஆசிரியர் தன்னுடைய பருவ விடுமுறை காலங்களிலே அடுத்த தவணைக்கு வேண்டிய கற்பித்த துணை சாதனங்களை எல்லாம் தயாரிப்பார். இதற்காகத்தான் கல்வி அமைச்சு 3 விடுமுறைகளை கொடுக்கின்றது. மாணவர்களுக்கு ஓய்வு நிலைக்காகவும் ஆசிரியர்கள் எதிர்கால செயற்பாடுகளை திட்டமிடுவதற்காகத்தான் இந்த விடுமுறை வழங்கப்படுகின்றது. ஆனால் மாறி நடக்கின்றது. மாணவர்கள் டியூஷன் வகுப்புகளுக்கு சென்று அதிகமாக படிப்பார்கள். ஆசிரியர்கள் சிலர் தங்கள காலத்தை வீணாக்குவதற்கும் அல்லது வேறு வேறு களியாட்ட நிகழ்வுகள், சுற்றுலாக்கள் பயன்படுத்துகிற நிலையும் காணப்படுகின்றது. அங்கே மனப்பாங்கில் உள்ள ஒரு பிரச்சனை. மாணவர்களை ஒழுங்கமைத்தல், அதாவது குழுக்களாக்குறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், பல்தர கற்பித்தலே மிக முக்கியமான விடயமாக கருதப்படுவது குழு கற்பித்தலும் சுயகற்றலும். குழுக்கற்றல், சுயகற்றல். அப்ப மாணவர்களை நாங்கள் குழுக்களாக்குற நேரத்தில் அதை ஒழுங்கமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கீங்க. பாட ரீதியாக பிரிக்கலாம். இப்போ 3 வகுப்புக்கும் வேற வேற பாடங்கள் எடுக்கிறதா இருந்தால் பாட ரீதியாக பிரித்து வைக்கலாம். ஆசிரியர் பல பாடங்களில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தால், உதாரணமாக 6ஆம் பாடத்திலே 6ஆம் வகுப்பு கணிதம்,